எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை பிஸியாக படிச்சுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் டெஸ்ட்டுக்கு. ஓகே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 6 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இயல் 7. ஓகே, ஆஸ் யூஷுவல் அதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா நாடு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக். அதே மாதிரி பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பார்க்கலாம். படைவேலம், விடுதலை திருநாள், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அறிவுசால் அவையார், வல்லினம் மிகும் இடங்களும் மிக இடங்களும் சொல்லிட்டு இலக்கணத்துல. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க்கலாம். ஸோ படைவேலம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். அவர் தம் வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்தன. எது ஃபர்ஸ்ட் பகைவரை அஞ்ச செய்யும் வீரம், அதே மாதிரி அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம். ஓகேங்களா? அடுத்து அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணி ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கலிங்கத்து பரணி என்றது என்னது பார்த்தோம்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒண்ணுதான் பார்த்தோம்னா பரணி. அதுல பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி தான் நான் பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். சோ கலிங்கப்படையின் நடுக்கம். எதுகொள் இது மாயை ஒன்றுகொள், எரிகொள் மரளிக்கொள் ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர் அல்லது குலதியோடு ஏற்கல் இங்கனரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓகே, இது பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். ஓகேங்களா? இது நாம் அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். கலிங்க தோற்று சிறைந்தோடுதல். வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம், இழிவர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே, ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், வருவர் என எரிஞ்சினர், அபயம் என நடுங்கியே, மழைகள் அதிர்வன போல உடன்றன, வளவன் விடுபடை வேலம் என்றிருள், நுழைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஸோ ஜெயம் கொண்டார். ஸோ ஓகே, பார்க்கலாம். மரளினா காலம், கரினா யானை, தூருனா புதர், அருவர்னா தமிழர், உடன்றனா சினந்து எழுந்தன. அடுத்து பார்த்தோன்னா வழிவர்னா நழுவி ஓடுவர், பிலம்னா மலை குகை, மண்டுதல்னா நெருங்குதல், இறைஞ்சினர்னா வணங்கின, முழைனா மலை குகை. ஓகே, சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிஞர் இஃது என்ன மாய வித்தையா என ஏந்தனர், தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர், சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர், தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர், சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வதென தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளுக்குள் புதர்களும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர், தஞ்சம் வேண்டி வணங்கினர். சோழ மன்னன் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளறின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஒரு நூல்வழி பார்க்கலாம். நூல்வழி தான் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜெயங்கொண்டார் வந்து பார்த்தோன்னா தீபக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் வந்து கலிங்கத்து பரணி இயற்றியவர் யாரு? ஜெயங்கொண்டார். அவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்? தீபக்குடி. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இவர் பார்த்தோன்னா முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவராக திகழ்ந்தவர். யாரு? முதல் குலோத்துங்க சோழனோட அவைப்புலவராக இருந்திருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இவர் வந்து பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து என்ன புகழ்றாரு. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. ஸோ பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தது யாரு? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து கலிங்கத்த பரணி நம்ம சொன்ன மாதிரி 96 வகை சிற்றிலக்கியங்கள ஒன்று தான் இந்த பரணி. ஓகேங்களா? ஸோ தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் இதுதான். ஃபர்ஸ்ட் பரணியில எழுந்த நூல் இது கலிங்கத்து பரணி தான். ரொம்ப முக்கியமானது. இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? யாரை பத்தி பேசுது? முதலாம் குலோத்துங்க சோழன். அவரோட படைத்தலைவர் யாரு? கருணாகர தொண்டைமான். ரொம்ப முக்கியம். ஓகே, இந்நூலை தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்தார். ஸோ ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டுறாங்க? ஒட்டக்கூத்தர். இதை கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி யார் இது பண்றாங்க? ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி பார்த்தோன்னா கலித்தாலிசையால் பாடப்பெற்றது. ஓகேங்களா? எதால் பாடப்பட்டது? கலித்தாலிசை. கலிங்கத்து பரணி கலித்தாலிசை. ஓகே, மொத்தம் எத்தனை தாலிசை இருக்குன்னா 599. ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி
600க்கு 1 கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவத இலக்கியம் தான் பரணி. ஓகேங்களா? பரணின்றது ஃபர்ஸ்ட் வந்து 96 வகை சிற்று இலக்கியங்கள்ல ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு போர் நடக்குதுன்னா அதில் 1000 யானைகளை கொன்ற வீரர்களை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் பார்த்தோம்னா பரணி. ஸோ இங்கே பார்த்தோம்னா குலோதுங்க சோழன் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 1000 யானைகளை கொன்றவர் இல்லையா? அதனால அவரை வந்து வந்து பாடியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் என்னது? கலிங்கத்து பரணி ஏற்றியவர் ஜெயங்கொண்டார். அவர் வந்து தீப்புக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைகால புலவர். இவர் வந்து பரணிக்கோ ஜெயங்கொண்டான்னு பல பரடை சொக்கநாத பாடிட்டிருக்காரு. இது வந்து ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று தான் பரணி. அதே மாதிரி தமிழ்ல முதல்ல வந்த பரணி நூல் வந்து கலிங்கத்து பரணி. இது பார்த்தோன்னா முதலாம் குலோத்துங்க சோழனும் அவரோட படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான் அவரை பற்றி பாடுறதா இந்த கலிங்க போர் வெற்றி பெற்றாங்க. அதை பற்றி பாடுறதா இந்த கலிங்கத்து பரணி. இது வந்து தென்தமிழ் தெய்வபரணி யார் சொல்றாங்க? ஒட்டக்கூத்தர் வந்து சொல்றாரு. ஸோ இது என்னவால எழுதுன்னு இருக்குதுன்னா கள்ளித்தாழிசை. என்னது? கள்ளித்தாழிசையால் ஆனது. இது எத்தனை மொத்த தாழிசை இருக்குன்னு பார்த்தோம்னா 599. ஓகேங்களா? ஓகே. சிங்கம் டேஸில் வாழும் முளைனா என்னது? மலைக்குகை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணவு என்னதுன்னா அச்சம். வெங்கரினா வெம்மை கூட்டல் கறி. அடுத்து என்றுருள்னா என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன. ஓகே. அடுத்து பார்த்தோன்னா விடுதலை திருநாள் சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஓகே. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாட்களாகும். சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினர் மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும். இது இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமைய ஒன்று தான் நாள் ஒன்றின் சிறப்பை வந்து அறிவுன்றாங்க. ஓகேங்களா? என்னன்னு பார்க்கலாம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நீர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம். வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்ற எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காட்டை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதன் தரும் இந்த சுதந்திர நாளை கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் சொல்லிட்டு மீரா அப்படின்ற வந்து பாடியிருக்காரு. ஓகே. பாட்டு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, சும்மா ஒரு டைம் படிச்சுக்கலாம். சொல்லும் பொருளும் முக்கியம், பார்க்கலாம். ஜீவன்னா எனது உயிர், சத்தியம்னா உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்துனா விரும்பி. பாடலின் பொருள் பார்த்துக்கலாம். 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் என்று. எத்தனை ஆண்டு? 300 ஆண்டு. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்தியத்தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கு உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியலை தோன்றிய நாள் இன்று. பகைமை என்னும் உள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூவாலிசை பாடும் இனிய நாள் என்று. இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம் சொல்லியிருக்காங்க மீரா அப்படின்றவங்க. ஸோ மீரா அப்படின்னா ராஜேந்திரன் அப்படின்றது தான் மீரான்னு வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் பணியாற்றிருக்காங்க. அதே மாதிரி இவரோட இதழ் எதுன்னு பார்த்தோம்னா அன்னம் விடு தூது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இவரோட இதழ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அன்னம் விடு தூதுன்றது யாரோட இதழ்? ராஜேந்திரன். ஓகே, இவர் என்னென்ன நூலில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஊசிகள், குக்கு, 3 6 வா இந்த பக்கம். என்னது? ஊசிகள்,
கு மூன்றும் ஆறும் வாய்ந்த பக்கம். ஓகே, இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூல்ல இருந்து தான் இந்த கவிதையை வந்து எடுத்திருக்காங்க. கோடையும் வசந்தமும் இவர் எழுதுனதுதான். ஓகேங்களா? ஓகே. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதுன்னா வையம். சீவன் இல்லாமல்னா சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்குடித்துன்னா விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து. காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் இதம் தரும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஒரு உரைநடை. பாரத ரத்னா எம்ஜிஆர் அவரோட தான் பார்க்க போகிறோம். ஓகே, தாம் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. எண்ணியது எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்கின்றனர். அத்தகைய தலைவரை பற்றி பார்ப்போன்றாங்க. ஓகே, கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி. நண்பகல் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தாம் கொண்டு வந்த உணவை உண்கின்றனர். உடன் பிறந்தோராகிய 2 சிறுவர்கள் பசியுடன் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர். பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணா. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல அப்படின்றாங்க. அதுக்கு வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வர பணம் நமக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் போதுமானதா இருக்கு. அம்மா என்ன செய்வாங்க பாவம். வீட்டு வேலைக்கு போயிருக்கிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியோடு வருவாங்க. நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பி அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினான் அண்ணன். இருவரும் பசியுடன் பாடம் படிக்கின்றனர். காலம் வேகமாக சுழல்கிறது. அந்த சிறுவர்களின் தம்பி இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பசியால் வாடிய தமது இளமைக்கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர். எனவே காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள், பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என்று அழைக்கப்படும் என்று அறிவிக்கிறார். இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் எம்ஜி ராமச்சந்திரன். புரட்சி நடிகர். எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாக அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினர். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார். அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நுழைந்தார். நாடகத்துறையைப் போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார். எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கடைமாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகிய முன்னேற்றத்துக்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். மேலும் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. எனது பாரத் அடுத்து பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் வைத்தார். அதுதான் மாபெரும் சபையிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாட்டு கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொன்னாருன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் உயர்ந்த நிலை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்றது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லி பாடினாரு. ஓகே, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, பொன்மனச்செம்மல். எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவரின் கொடைக்கரங்கள் நீண்டன. எம்ஜிஆர் ஒருமுறை வெளியூரிலிருந்து மகிழ்வுந்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். வழியில் மூதாட்டி ஒருவர் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டை சுமந்தவாறு கால்களில் காலணிகள் இல்லாமல் சென்று கொண்டிருந்தனர். சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோரம் மர நிழலில் நிற்பது ஓடுவதுமாக இருந்ததை கண்ட எம்ஜிஆர் உடனே தமது மகிழ்வுந்தை நிறுத்த செய்தார். உடன் வந்த தமது துணைவியாரது காலனியும் உறவினரது பெண்ணின் காலனியும் அவர்களிடம் கொடுக்கச் செய்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். ஏழை எளியவர்கள் காலில் காலனி கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த இந்திய படை வீரர் நலச்சங்கத்திற்கு தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆரை வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதற்கு ஒப்புக்கொண்டு அவர் அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. எனவே அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக அத்தொகை திருப்பி கொடுத்தார். இவ்வாறு பிற வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாறு வழங்கியதால் அவரை பொன்மனச்செம்மல்
அவருக்கு இன்னொரு பேர் என்னது, பொன்மனச்செம்மல். அடுத்து சமூக நலத்திட்டங்கள் என்னென்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் பார்த்தோன்னா தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலை வாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்கன்றாங்க. சும்மா ஒரு டைம் படிச்சுக்கோங்க என்னென்ன உதவித்தொகைன்னு சொல்லிட்டு. பாக்ஸ் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் இதில் அதிகமாக இருக்கும், பார்க்கலாம். ஓகே, தமிழ் வளர்ச்சி பணிகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களில் சிலவற்றை நடைமுறைக்கு தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினது யார்? இவர் தான். ஸோ தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்ததும் இவர் தான். ஸோ இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மனச்செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்க இடம் பெற்று நிலைத்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் கொஸ்டின் தான் வந்து முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே இதில் பார்த்தோம்னா அவர் வந்து பள்ளி படிப்பு எங்கே படித்தாருன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் தான் வந்து படித்தாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ சத்துணவு திட்டத்தை இது பண்ணது இவர் தான். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம்னு. இவருக்கு வேறு பேர் பார்த்தோன்னா புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல், அப்புறம் வேறு என்ன, மக்கள் திலகம், இந்த மாதிரி பேர்லாம் வந்து அவருக்கு இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே, தெரிந்துக்கொள்ளும். கேரளாவை சேர்ந்தவராகிய, ஓகே, இதுதான் வந்து மெயின் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கேரளாவை சேர்ந்தவராகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கை குடியேறினார். ஸோ ஃபஸ்ட்டு இவர் எந்த இதை சேர்ந்தவர்? கேரளாவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவோட எங்கே குடியேறினாங்க? இலங்கைக்கு குடியேறினாங்க. அப்புறம் இலங்கையில் உள்ள கண்டியில், அதாவது 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் பார்த்தோம்னா கோபாலன் சத்யபாமா என்பவருக்கு 5ஆம் மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் பிறக்காததுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்க பிறக்காததுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கைக்கு வராங்க. எப்போன்னு பார்த்தோம்னா இலங்கையில் இருக்க கண்டிக்கு வராங்க. கண்டிக்கு வந்ததுமே ஜனவரி திங்கள் 17ஆம் நாள்னா 7/1/1917 இது அன்னைக்கு பார்த்தோம்னா அவர் பார்த்தோம்னா 17வது, சரி ஒரு நிமிஷம் இருங்க, 5ஆம் மகன், சரி 5ஆம் மகனாக வந்து பிறகுறாங்க. எப்போ பிறந்தாங்க பார்த்தோம்னா ஜான்வரி 17/1/1917 17 முடியுதா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 17/1/1917 பிறக்கிறாங்க. எத்தனாவது மகனாக பார்த்தோன்னா 5ஆவது மகனாக பிறக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தோன்னா கோபாலன், அம்மா பேர் வந்து சத்யபாமா. இவர் வந்து குழந்தையா இருக்கும்போது தந்தையை வந்து இழந்தார். அதனால் எம்ஜிஆரின் தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தோட கும்பகோணத்துக்கு வராங்க. ஸோ இவங்க ஊர் பார்த்தோன்னா கேரளா, போய் செட்டில் ஆனது பார்த்தோம்னா இலங்கை கண்டியில் இருக்க இலங்கை. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு வராங்க. இவர் வந்து 5ஆவது மகன். பிறந்தது எப்போன்னு பார்த்தோன்னா 17/1/1917. அப்பா பேர் கோபாலன், அம்மா பேர் சத்யபாமா. ஸோ மொத்தத்தில் இவரோட ஜாதகமே இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. லெசனில் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் இந்த பாக்ஸ் கொஷின் வந்து இந்த முக்கியன்றேன். அடுத்து சென்னை, இந்த பாக்ஸ் கொஷின் இன்னும் ரொம்பவே முக்கியம். ஸோ சென்னை பல்கலைக்கழகம் பார்த்தோன்னா எம்ஜிஆரின் பணியை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கினாங்க. ஸோ இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கினது யார்? சென்னை பல்கலைக்கழகம். அடுத்து தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவியது. ஸோ எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவனது யார்? தமிழக அரசு. அடுத்து சென்னை கடற்கரையில் இவருக்கு வந்து ஒரு நினைவிடம் இருக்குன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவர் இறந்த பின்பு இந்திய அரசு இவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க, அதாவது இந்திய மாமணி விருது. எப்போ? 1988. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. இவருக்கு வந்து எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்னா 1988 வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இதில் என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தோம்னா இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சென்னை பல்கலைக்கழகம். அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழக அரசு இவருக்கு என்ன கொடுத்தாங்க? எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவனாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் மெரினா பீச்னா அவருக்குன்னு ஒரு நினைவிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி பாரத ரத்னா அவர் இறந்ததுக்கப்புறம் 1988 வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து ஒரு பாக்ஸ் கொஷின். ஸோ எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா, அதாவது நூற்றாண்டு விழா 1917 பிறந்தாரா? 100னா என்னது? 2017. ஸோ 17-18 ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்கள் வந்து எம்ஜிஆர் பேருக்கு
மாட்டினாங்க. ஓகேங்களா. இப்போ அப்படித்தான் சென்னையோட அந்த சென்ட்ரல் இப்போ அப்படி தானே மாற்றிருக்காங்க. ஸோ வந்து அதுதான் சொல்கிறாங்க. ஸோ 2017-18 சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆரோட பேர் வச்சாங்க. அப்புறம் இந்திய அரசு பார்த்தோன்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஓகேங்களா. ஓகே, இது எப்போ நடந்துச்சுன்னா 2017-18. ஓகே ஓகே. எம்ஜிஆர் எந்த ஊர்ல கல்வி பயின்றார்? இங்கன்னா கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமை காரணம் பார்த்தோன்னா குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான என்ன பட்டம் கொடுத்தாங்க? பாரத். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் எது பார்த்தோம்னா இலவச காலனி திட்டம். ஏன்னா மதிய உணவு திட்டம் காமராசர் கொடுத்தாரு. மகளிர் நல திட்டம், வீட்டு வசதி திட்டம் வந்து அந்த அளவுக்கு தான். ஸோ இலவச காலனி தான் வந்து சொன்னாங்க, போட்டாங்க இல்லையா. ஸோ அது வந்து அதுதான் வரும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தோன்னா அறிவுசால் ஔவையார். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, கான்வர்சேஷன் மாதிரி நடக்கும். ஸோ அதை தான் அதை நான் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம். கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டதுதான் நம்ம தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இருந்த போரை பார்த்தோன்னா ஔவையார் தடுத்து நிகழ்த்தான் வந்து இது பண்ணாங்க. அதாவது தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நடுவில் வந்து சண்டை போர் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஔவையார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அறிவு திறமையை வச்சு அந்த போரே வந்து நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதில் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த இது கொடுப்பாங்க, நெல்லிக்கனி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இது முக்கியம். அதாவது அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நெல்லிக்கனி கொடுப்பாங்களே, அது எப்படி என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா சிறியிலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதலால் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன மாதிரி ஒரு அரசன் வந்து செத்து போகலாம், இந்த மாதிரி செத்து போயிட்டாங்கன்னா வேற ஒரு அரசன் வருவாங்க. ஆனால் வந்து உங்களை மாதிரி ஒரு அறிவிச்சிறந்த புலவர் வந்து ஒருத்தவங்க மறைஞ்சாங்கன்னா அந்த இழப்பு வந்து யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால தான் அந்த நெல்லிக்கனி வந்து கொடுத்தேன். ஏன்னா அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டாங்கன்னா நீண்ட ஆயுள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து கொடுத்தேன் அப்படின்றது தான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனைன்னு சொன்னது ஔவையார். ஓகே ஓகே. அடுத்து வந்து என்னன்னு பார்க்கலாம். காட்சி 2 என்னன்னு பார்த்தோம்னா அதுதான். அப்போ இது வந்து போர் நடக்க போகுது. போர் நடக்கிறதுதான் எல்லாமே வந்து கவலையில் இருக்காங்க. இவர் வந்து கவலையாக இருப்பார் அதியமான் வந்து. ஏன்னு பார்த்தோம்னா பயந்து கிடையாது, பயந்து போய் இதாக இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி போர் நடக்கும்போது தேவையில்லாமல் நிறைய பேர் செத்து போவாங்க. அந்த மாதிரி வந்து செத்து போகக்கூடாது, அதனால இந்த போர் வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஔவையார் வந்து சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. தொண்டைமான் தான் அந்த சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அவரோட அரண்மனைக்கு போவாங்க. உடனே வந்து இவங்க வந்து பயமுறுத்தணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாருன்னா அவரோட அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஆயுதம்லாம், அந்த இதை கொண்டு போய் காட்டினா கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டும் போது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு லைன் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கந்திரல் நோன்கால் திருந்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைத்து கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் மைநுதி வேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உங்களோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆயுதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி பலன்னு மயில் தொகையெல்லாம் போட்டு கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே இல்லாமல் அந்த நெய்யினா அந்த ஆயில் போட்டு தொடச்சி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவாக புதுசாக இருக்கு. ஆனால் அது வந்து எப்படின்னா வஞ்சப்பொழிச்சாணி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி அடிக்கடி போருக்கு போகிறனால எல்லாம் உடஞ்சி போய் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அது அந்த இதாகவே சொல்கிறேன்.
இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அதை ஏன் கேட்கிறாய், அவ இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்து குருதிக்கரையுடன் நுனி ஒடிந்து கூர்மழுகியும் கொல்லல் என்னும் முளைக்காலத்தில் கிடக்கின்றது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து லைட்டா வந்து ஒரு மாதிரி பயமாயிடுவாரு. ஓகே, வந்து நம்மளது வந்து போர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அதனாலதான் நம்ம அந்த கருவிலாம் வந்து புதுசா இருக்கு. அவர் வந்து இப்படி வந்து கரை படிஞ்சு இருக்கு அப்படிலாம் சொன்னங்காட்டி கொஞ்சம் அவருக்கு லைட்டா வந்து குழப்பறாரு. குழப்பி விட்டோடனே இவர் வந்து ஓகே எனக்கு இன்னும் புரிஞ்சிச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் வேணான்னு அதியமான் கிட்ட சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து 2 பேருக்கு நடுவில் வந்து இவ்வளோ பெரிய போர் நடக்கிறத வந்து அவரோட அறிவை யூஸ் பண்ணி இது பண்ணுது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா அந்த 2 பாக்ஸ் தான். இந்த லைனு இது கேட்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. இவே பீலியன் இந்த அதை வந்து கேட்டிருந்தாங்க. பீலினா ஏன்னா மயில் தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த லைனு, அதுக்கப்புறம் மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எமக்கீன் தனையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனி கொடுத்தீங்கல்ல அது சொன்னது. அதை 2ம் வந்து படிச்சுக்கோங்க. அது 2 தான் பார்த்தோம்னா முக்கியமானது இதில். ஸோ மற்றதை பற்றி பார்த்தோன்னா கதை படிக்கிறதா படிச்சுக்கோங்க. மற்றபடி முக்கியமானது இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா கடைசி வந்து இலக்கணம். வல்லினம் மிகும் இடம் இது, மிகா இடம் இது, மிகா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. அதை தான் படிக்க போறோம். ஸோ கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கிடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது அல்லவா? அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து வல்லின நடுவில் வந்து போட்டிருக்காங்க. வல்லின எழுத்து மல்லின எழுத்து எது வருமோ அது கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி படிக்கும்போது இயல்பாக வருது அப்படின்றாங்க. ஸோ ஒரு சொல்லின் முதல் எழுத்து பார்த்தோம்னா கசத்தப்ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்ன உள்ள சொல்லின் இறுதியில் வந்த மல்லின எழுத்து சேர்த்து எழுத வேண்டும். அதுதான் வல்லினமிகள் சொல்றாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து கதையை படித்தேன் இருக்கு. இப்போ என்னன்னு முடிஞ்சிருக்கு? படித்தேன் 2வது எழுத்து இப்புன்னு முடிஞ்சிருக்கு, பாலம் முடிஞ்சிருக்கா. அப்போ பாக்கு வந்து என்னமான மெய் எழுத்து எது? இப்பு. அந்த மாதிரி போட்டு வரணும். அதுதான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது வல்லினமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கசத்தப்ப வந்துச்சுன்னா. இல்ல ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோம்னா மெய் வந்து இருந்தாலுமே அது வந்து அங்க வரக்கூடாது. அந்த மாதிரி வராம இது என்னன்னு சொல்லுவாங்க வல்லினமிக ஆயிடும். அந்த இடத்துல வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வல்லினமிக இடம்னா என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருக்கா. ஸோ வல்லினமைகளை சேர்த்து எழுதும் நோக்கம் வந்து படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும் கிடையாம செய்திகளின் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல முதல் தொடர் பார்த்தோன்னா மண்வெட்டியை எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தருகிறது அப்படின்னும், இந்த மண் வெட்டி கொண்டு வா அப்படின்றதுல பார்த்தா மண்ணை வெட்டி அதாவது நோண்டி அதை எடுத்துட்டு வா அப்படின்ற பொருளை தருகிறது அப்படின்றாங்க. இந்த மாதிரி பொருள் தெளிவை ஏற்படுத்த தான் வல்லினம் மிகுதல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வல்லினம் மிகுந்த வல்லினம் மிகும் இடம் எங்க, வல்லினம் மிகா இடம் எங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் அது வந்து ஒரு இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகும் இடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த அந்த மாதிரி சுட்டு திரிபுகள் வருது இல்லையா, அடுத்து வல்லினம் மிகும். சுட்டு திரிபுனா என்ன தெரியும் இல்லையா, ஆ இ ஊனோ அதுல அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டுறோம் இல்லையா, அங்க வந்து பார்த்தோம்னா வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த கவிதை, அதுல பார்த்தோம்னா வல்லினம் மிகும். அடுத்து எந்த எண்ணும் அப்படின்ற வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை, அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி வினா திரிபு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வல்லின மிகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்பாங்க, அதனால வந்து படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லினம் மிகும். தலையை காட்டு, ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கா, அப்ப வல்லினம் மிகும். பாடத்தை படி, ஐ வெளிப்படையா வந்திருக்கு. அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருபுல என்னது 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வரணும், மறைஞ்சு வரக்கூடாது, வெளிப்படையா வரணும். அதுதான் மெயினான பாயிண்ட். அடுத்து ஈகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஈகரத்துல முடிகிற வினையச்சம். ஸோ வினையச்சம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு வினை வந்து அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு வினை வந்து வினை முற்ற கொண்டு முடியும், அதுதான் வந்து வினையச்சம். புரியுது தானே? ஸோ இது என்னது, எழுதி பார்த்தால, எழுதின்றது என்னது வினையச்சம், பார்த்தால் அப்படின்றது வந்து வினை முற்று. இந்த மாதிரி ஒரு வினையச்ச சொல்லு வினையை முற்ற கொண்டு முடிஞ்சுச்சுன்னா அதுதான் வினையச்சம். அது தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இகரத்தில் முடிகிற வினையச்சம். இப்ப எழுதி அப்படின்னு வருதா, அதுல என்ன முடியுது, இத்துக்குட்டல் ஈன்னு முடியுதா, அப்ப என்ன ஆகும், அங்க இகரம் வரும். ஓடி கலைத்தால் அதுல என்னன்னு முடியுது, ஈன்னு முடியுதா, அப்ப அங்க வந்து என்ன ஆகும், வல்லினம் மிகும். ஸோ இகரத்தில் முடிகிற வினையச்சம் அங்க பார்த்தோம்னா என்ன ஆகும், வல்லினம் மிகும்.
அதே மாதிரி உகரத்துல முடியிற வினை எச்சத்துல வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஸோ இகரத்துல வந்து எல்லா இடத்துலயும் மிகும். ஆனா உகரத்துல முடியிற வினையச்சம் வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கணும். கசத்தப்ப வர மாதிரி வரணும். சரி, கசட தபர வர மாதிரி இருக்கணும். அதான் வன்தொடர்னா குற்றியலுகரம்னா என்னது? வல்லினம் வர்றதுதான் என்னது? கசட தபர அப்படின்னு இல்லையா? சரி, வன்தொடரணும் இல்லையா? குற்றியலுகரம் இல்லையா? அங்க மட்டும் தான் என்ன ஆகும்? அது வல்லினம் வந்து மிகும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்டேன்ல இந்த ரூ அப்படின்றது என்னது? கசட வன்தொடர் குற்றியலுகரம். என்னது? இரு குட்டல் ஊ வருமா? இருன்றது என்னது? வல்லினம். அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். படித்து பார்த்தேன்ல இத்து தூ வந்து எப்படி பிரிக்கணும்? இத்து குட்டல் ஊ. இத்து என்னது? வல்லினமா? ஸோ வல்லின உகரம். இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? அந்த மாதிரி. அடுத்த பாயிண்ட், எதிர்மறை பெயரச்சின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுல பார்த்தோம்னா வல்லினம் மிகும். அதாவது எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்ன? பெயரச்சம்னா என்ன? ஃபர்ஸ்ட் செல்லா காசுன்னு இருக்கா? அதாவது ஒரு வினை எச்சம் பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சது என்னது? பெயரச்சம் பார்த்தோம். ஓகேங்களா? ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வினையச்சம்னா என்னது? ஒரு வினை எச்சம் வினை சொல்ல கொண்டு முடியும். பெயரச்சம்னா ஒரு வினை எச்சம் பெயர் சொல்ல கொண்டு முடியும். ஓகேங்களா? இது முன்னாடி இருக்கிறது ரெண்டுமே வினை எச்சம் தான் வரும். பின்னாடி வரத்தான் வினையா இல்ல பெயரான்றத வச்சுதான் வந்து அது வினை எச்சமா பெயரெச்சமா மாறும். வினை சொல்லோட முடிஞ்சிச்சுன்னா அது வினை எச்சம். பெயர் சொல்லோட முடிஞ்சுன்னா அது பார்த்தோம்னா பெயரெச்சம். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி எதிர்மறை பெயரெச்சம் ஒண்ணு இருக்கு. செல்லா காசு, எழுதா பாடல், இதெல்லாம் பார்த்தோம்னா எதிர்மறை பெயரெச்சம். அதோட இறுதி எழுத்து வந்து கெட்டு வரத்தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்ப செல்லா காசுன்றது என்ன எழுதுவாங்க? செல்லாத காசு. என்னாச்சு? கெட்டு போச்சு. இப்ப எழுதா பாடல்ன்றது எழுதாத பாடல் அப்படின்றதுல கெட்டு போச்சு. ஸோ அப்படின்னும் போது என்னன்னா அந்த மாதிரி ஈறுகெட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம எதிர்மறை பெயரெச்சமா இருக்கு. அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னுவாங்க. அந்த இடத்துல வல்லினம் மிகுன்னுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஊமை தொகை. ஊமை தொகையில வரும். ஊமை தொகைன்னு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதுல வரும். அதே மாதிரி உருவகத்திலயும் வரும். ஓகேங்களா? அடுத்து எண்ணு பெயர்ல வரும். எண்ணு பெயர்ல அது 8 10 மட்டும் வரும். 8 தொகை, 10 பாட்டு, 8 புத்தகம், 10 காசு, அதுல 2த்துல மட்டும்தான் வரும் எண்ணு பெயர்ல, மத்ததுல வராது. அடுத்து அப்படி இப்படி எப்படி, அந்த இதுல அடுத்து வரும். எது? அப்படி இப்படி எப்படி, அதுல வரும். அதே மாதிரி திசை பெயர். திசை பெயர்னா என்னது? கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், அந்த மாதிரி திசை பெயரை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தோம்னா மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமே அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மரம் கூட்டல் சட்டம் வருதா? இப்ப என்னாச்சு? மகரமெயில முடிஞ்சாச்சு. மகரமெயில தானே முடிஞ்சிருக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மகரம் கெட்டு போயிடும். இந்த இன் கெட்டு போயிட்டு இப்ப சட்டம் அடுத்த வார்த்தை என்ன பாருங்க? சட்டம் இருக்கா? சட்டம்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை வேர்டு என்ன இருக்கு? சான் இருக்கு. அப்ப அந்த சாக்கு இணையான இது வரும், மெய்யெழுத்து வரும், வல்லினம் மிகும். அதுதான் பார்த்தோம்னா சொல்றாங்க. ஸோ மகரமெயில முடிகிற சொல்லு அடுத்து வந்து வல்லினம் வந்துச்சு, வல்லினமானது சா வந்துருச்சு. ஸோ வந்ததுனால என்ன பண்ணோம்? இந்த இன் கெட்டு போயிட்டு இந்த சாக்கு இனமான வல்லினமே மிகும். அவ்வளவுதான். அதுதான் மரம், முக்கூட்டல் சட்டம், மரச்சட்டம், வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறைன்னு வருது. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? வல்லினம் மிகு இடம். இது மிகா இடம்னா என்னது? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள், எழுவாய் சொற்கள்னா என்னது? தம்பி படித்தான், யானை பிளிரியது. இதுல பார்த்தோம்னா தம்பின்றது பார்த்தோம்னா எழுவாய், யானை பிளிரியது ரெண்டு. ஒரு எழுவாய் முடிச்சுட்டு ஒரு பயனிலை 2 தான் இருக்கும். அதுக்கு நடுவுல எதுவும் வராது அப்படின்றாங்க. அவ்வளவுதான் விஷயமே. எழுவாய் சொற்களை அடுத்து வராது, வல்லினம் வராது. அடுத்து அது இது எது அந்த சொற்களை அடுத்து பார்த்தோம்னா வல்லினம் மிகாது. மேல என்ன பார்த்தோம்? அப்படி இப்படி எப்படி அப்படின்னு வந்துச்சுன்னா மிகுன்னு பார்த்தோம். ஆனா அது இது எதுன்னு வந்துச்சுன்னா மிகாது. அடுத்து பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. நம்ம மேல என்ன பார்த்தோம்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு ஒண்ணு பார்த்தோம். அதுல மிகும். பட் பார்த்தோம்னா பெயரெச்சத்துல மிகாது. அதே மாதிரி எதிர்மறை பெயரெச்சத்துல மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல மட்டும்தான் மிகும். ஓகேங்களா? அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில். ஓகேங்களா? ஸோ நம்ம மேல என்ன பார்த்தோம்? இரண்டாம் வேற்றுமை தொகையும் நான்காம் வேற்றுமை உருவும் வெளிப்படையா வந்துச்சுன்னா அங்க மிகும். இதே மறைஞ்சு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மிகாது. ஓகேங்களா? அடுத்து உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது.
தின்று தீர்த்தேன் சென்று பார்த்தாள். அதாவது உகரத்துல முடிகிற பிணையச்சம் மென்தொட குற்றியலுகரமாகவோ இல்லை இடைத்தொட குற்றியலுகரமா இருந்தா வல்லினம் மிகாது. மேல என்ன பார்த்தோம், உகரத்துல முடியணும், அது என்ன நானும். ஆனா பார்த்தோம்னா பக்கத்துல வல்லினம் வந்து வன்தொட குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா மிகுன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, மென்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுனாலோ தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா மிகாது. அவ்வளவுதான் விஷயம். உகரத்துல முடிஞ்சு வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மிகும். இதே உகரத்துல முடிஞ்சு மென்தொடராகவோ இல்லை இடைத்தொடராக குற்றியலுகரம் இருந்துச்சுனாலும் மிகாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வினைத்தொகையில மிகாது. வினைத்தொகைன்னா தெரியும் இல்லையா? இப்ப பார்த்தோம்னா வினை வந்து காட்டாம மறைஞ்சு வரும் ஒரு வினை அப்படின்றதான் வந்து பார்த்தோம் இல்லையா வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுது பொருள்னா மூணு காலம் காட்டும் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எழுது பொருள்னா எழுதிய பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள். சுடுசோறுனா சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி வெளிப்படையா காட்டாம மறைஞ்சு வரத வினைத்தொகை. அந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாதுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மேல நான் பார்த்தோம் அப்படி இப்படி எப்படி அந்த மாதிரி 3 சொல்லுக்கு வந்து வல்லினம் மிகுண்டு. அந்த சொற்களை தவிர படின்னு சொல்லிட்டு எந்த இது முடிஞ்சாலுமே வல்லினம் வந்து மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதும்படி, பாடும்படி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அங்க வந்து மிகாது. மற்றபடி பார்த்தோம்னா அப்படி இப்படி எப்படி அது 3ல வந்து மிகும். அதே மாதிரி உண்மை தொகையில மிகாது. உண்மை தொகைன்னா என்னது? இப்ப தாய் தந்தை எடுத்துட்டோம்னா எப்படி பிரிச்சு எழுதணும், என்ன பிரிப்போம்? தாயும் தந்தையும், வெற்றிலையும் பாக்கும் வரும். ஸோ இது மாதிரி வெளிப்படையாம வந்து வெளிப்படையாம வராம மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் என்னன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உண்மை தொகை அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம்னா வல்லினம் மிகாது. ஓகேங்களா? சரி, ஓகே. வச்சு ஒரு டைம் ஒரு 4-5 டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. வல்லினம் மிகும் எது, வல்லினம் மிகா எது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபுல மிகும் பார்த்தோமா? திசை பெயர்கள்ல மிகும். பெயரெச்சம் பெயரெச்சத்துல மிகாது. ஈறுகட்ட பெயரெச்சத்துல மட்டும் தான் மிகும்னு பார்த்தோம். உவமை தொகை. உவமை தொகையில மிகும். 4ஆம் வேற்றுமை விரியில தொகும் வரும் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில வந்து இதாகாது, வராது. வினை தொகையில வராது. உருவகம்ல வரும். எழுவாய் தொடர்ல வராது. எதிர்மறை பெயரெச்சம்ல வராது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஓகே. இது பார்க்கணும். எதிர்மறை சொற்கள் இது பார்க்கணும். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. ஸோ எதிர்மறை வினைமுற்றுகள் நிறைய இருக்கு. அதுல இடம் பார்த்து சரியா பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ வந்து தன்மையில ஒருமை பன்மையில பார்த்தோன்னா என்னன்னு சொல்லணும்னா நான் அல்லேன்னு சொல்லணும். அதாவது நம்மள சொல்லும் போது பன்மையில என்ன சொல்லணும், நாம் அல்லோம் அப்படின்னும். ஓகேங்களா? இதே முன்னிலையில வந்து சொல்லும் போது ஒருமையில நீ அல்லைன்னும், பன்மையில நீவீர் அல்லீர் அப்படின்னு. இதே படக்கையில பார்த்தோம்னா ஆண்பால். ஆண்பால்ல அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அஃது அன்று, அவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ தன்மையில ஒருமை வரும்போது அல்லேன்னு வரும். இது வரும்போது அல்லோம்னு வரும். முன்னிலை ஒருமை வரும்போது நீ அல்லை அப்படின்னும். இதே பன்மையில வரும்போது நீவீர் அல்லீர் அப்படின்னும். அல்லை அல்லீர். இதே படற்கையில ஆண்பால் வரும்போது அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். பெண்பால்னா அவன் அல்லல், அல்லல் அல்லல், அது அல்லேன் ஏன்னு வரும். என்னன்னு வருது, என் ஓம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லை அந்த மாதிரி அல்லை அல்லீர் அப்படின்னு வந்துச்சுன்னா முன்னிலை. ஸோ அல்லன், அல்லல், அல்லர், பலர் பால்னா அல்லர், ஒன்றன் பால்னா அன்று. ரொம்ப முக்கியம். இது 2 முக்கியம். ஒன்றன் பால் பலவின் பால் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அஃது அன்று, அவை அல்ல. ஒன்றன் பால் அப்படின்னா அன்று, பலவின் பால் அப்படின்னு பார்க்கும்போது அல்ல. அதாவது ஒன்றன் பால்னா என்னன்னா அக்ரிணையை வந்து ஒன்னா குறிக்கும் போது அன்றுன்னு வரும். இதே வந்து அக்ரிணைய நெறியா இருந்துச்சு அப்படின்னா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? அன்று அல்ல. ஓகே. அதை செய்தது நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன். கண்ணன்னா படக்கை வருமா? அப்படிதானே வரும். அப்படிங்கும்போது அல்லன்னு வரும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்.
மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர். மலர் வந்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஒன்றான் பால் தான் வரும். அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் என்ன வரும்? அல்லர். தளர்பால் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர் வரும். நீவீர்னாவே என்னது? அல்லீர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஞாபகம் வந்துடும். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. புத்தகங்கள் வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன வரும்? அல்ல வரும். அவை அல்ல. உங்களோடு வருவோர் அல்லோம்னு வருதா? நாங்கள் வரும். நாங்கள் அல்லோம். அடுத்து மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அல்லல் தான் வரும். ஈமைத்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. பண்டங்கள் வந்துருச்சா அப்படின் போது என்னது? அன்று. நன்றுன்னு வரும். சரி, அல்லன்னு வரும். அடுத்து இந்த நிலத்தில் உரிமையாளர் அல்லை. அல்லைன்னா முன்னாடி இருக்கவங்க. நீ அல்லை. ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா போயிடும். அதே மாதிரி இது கதை நிகழ்வுக்கேற்ற முறையாக இது பண்ணுற வரிசைப்படுத்துக்க. இது முறையாக வந்து வரிசைப்படுத்த பாருங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கதை தெரிஞ்சுச்சுன்னா இது பண்ணணும். இதெல்லாம் அடுத்து பார்த்தோன்னா கலைச்சொல். குதிரை ஏற்றம்னா ஈக்வஸ்ட்ரியன். கதாநாயகன்னா ஹீரோ. முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்புனா லீடர்ஷிப். ஆதரவுனா சப்போர்ட். வரினா டேக்ஸ். வெற்றி விக்டரி. சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏன்னுவாங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து பார்த்தோம்னா இயல் 8. ஸோ இந்த இயல் 7 பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த இயல் 8ல் மீட் பண்ணுறேன். பாய்.